வணக்கம். நீங்கள் ஃபாரெக்ஸுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, ஸ்ப்ரெட்னா என்ன, ஸ்வாப்னா என்ன, அப்புறம் மேஜர் கரன்சின்னு என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் வடிவேலும் ஒரு மொட்டத்தலைன்னு இருப்பா அப்படி. அந்த மொட்டத்தலையன் வந்து தேங்காய் எவ்வளோன்னு கேட்பா அப்படி. அப்போ வடிவேல் வந்து 10 ரூபா அப்படிம்பா அப்படி. இந்த மொட்டத்தலையன் வந்து 6 ரூபா அப்படிம்பா அப்படி. ஏன்னா 10 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ப்ரெட். 10, 6 இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்ப்ரெட். இப்போ நீங்கள் யூரோஎஸ்டி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் வரும். அதாவது முதல்ல அது வந்து பிப்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 4 டிஜிட்டை வந்து பிப் அப்படிம்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 1000லேருந்து 1002 அப்படின்னு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிப். ஓகேங்களா? அப்போ யூரோஎஸ்டி வந்து 1.12 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் டிஜிட் விட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4 டிஜிட் எடுத்துக்கங்க. அந்த 4 டிஜிட் தான் நான் முன்னாடியே சொன்னேன். 1000லேருந்து 1002 போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிப். இப்போ ஒரு சில புரோக்கர்ஸோட வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்ப்ரெட் வந்து 0.08 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பிப்புக்கும் கம்மியான ஸ்ப்ரெட் அப்படின்னு அர்த்தம். லீஸ்ட் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் 0லாம் போட்டிருப்பாங்க. அது வேறு. அது வந்து கமிஷனில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்வாப். நாம் ஒரு கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரிங்களா, ட்ரேடிங் கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்வாப். ஓகேங்களா? இது ஒரு கரன்சிக்கும் ஒரு புரோக்கருக்கும் இது மாறும். ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ யூரோஎஸ்டி வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் நீங்கள் வியாழக்கிழமை செல் பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் கேரி பண்ணுறீங்க, ஒரு நைட் நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், மினிமம் $3லேருந்து $5 உங்களுக்கு ஸ்வாப்பாக வரும். நீங்கள் செல் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து யூஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது யூஎஸ்டியை செல் பண்ணுற மூலிமா யூஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்வாப். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சிஸ், மேஜர் கரன்சிஸ் எது, கிராஸ் பேர்ஸ் எது, எக்ஸாட்டிக் பேர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் கரன்சி ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? யூஎஸ்டி எதுலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மேஜர் கரன்சி. இப்போ யூஎஸ்டி கேடு, ஆட் யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இது எல்லாமே வந்து மேஜர் கரன்சி. ஏன்னா யூஎஸ்டி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பெரும்பாலானவங்க அக்கௌண்ட்டே வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுதானே ஒரு மேஜரான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த யூஎஸ்டி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சி. ஓகேங்களா? பொதுவாக இந்த மேஜர் கரன்சியில் ட்ரேட் பண்ணுற நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி அதிகம் இருக்கும். லிக்விடிட்டி அதிகம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகுங்க, மூமெண்ட்டு, இந்த வோலடைல் இதெல்லாமே ஜாஸ்தி இருக்கும். அதுலேயும் நியூஸ் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ மேஜர் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் கிராஸ் பேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஎஸ்டி இல்லாதது. ஓகே. இப்போ யூரோ, ஜேபிஒய், இப்போது இந்த கரன்சி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போது ஜேபிஒய்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த நாட்டு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபிபி, ஜேபிஒய், உங்களுக்கு ஜிபிபியும் எந்த நாட்டு கரன்சி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஆடு, ஜேபிஒய், அப்புறம் யூரோ, ஜிபிபி. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த நாட்டு கரன்சி தானே அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது வந்து, அப்போ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கிராஸ் பேர்ஸா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த கரன்சி, இன்னும் சொல்லப்போனால் யூஎஸ்டி இல்லாத மற்ற கரன்சிஸ், ஓரளவுக்கு ஒரு மேஜர் கரன்சிஸ். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராஸ் பேர்ஸ். இந்த கிராஸ் பேர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வால்யூம் எல்லாம் கம்மியாக இருக்கும், ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேஜர் கரன்சியை விட இது வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த கேண்டில்ஸு மற்றது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் விட இதில் அக்யூரசி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாட்டிக் பேர்ஸ். இப்போ எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரன்சியோட 3 லெட்டர் சொன்னோன்னா நமக்கு தெரியாது. இப்போ TRYன்னு இருக்கும், துருக்கி. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜார்னு இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் MXன்னு இருக்கும், மெக்சிகன் கரன்சி. இந்த மாதிரி நிறைய கரன்சி இருக்குது. ஓகேங்களா? அதாவது அந்த 3 லெட்டர் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சார், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்களே வந்து உட்காந்து அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே தெரியும். ஆமாம், இதெல்லாம் என்ன நாட்டு கரன்சி, இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸாட்டிக் பேர் லிஸ்ட்டில் தான் வரும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வந்து இந்த MT5, MT4 ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த சிம்பிள் இதை கொடுப்பீங்க இல்லையா, Ctrl+U கொடுத்து சிம்பிள்ஸில் போனீங்க அப்படின்னாலே இதெல்லாம் லிஸ்ட் ஆயிரும். இது வந்து நம்ம வந்து ஒரு புக்கில் தான் போய் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது, ஏதோ ஒரு சார்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ போய் இது வந்து நம்ம எக்ஸாட்டிக்கா, கிராஸா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த பேர் தெரியாது இந்த கரன்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பொதுவாக இந்த எக்ஸாட்டிக் பேர்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, வால்யூம் வந்து கண்ணாபண்ணான்னு இருக்கும். ஸ்ப்ரெட் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லைங்களா, இந்த 1.8, இந்த 1.2, 0.8 அப்படின்ட்டுலாம் நம்ம பேசணும் இல்லைங்களா, இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஸ்வாப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி. அதே நேரத்தில் நீங்கள் கையில் இல்லாமல் அந்த கரன்சியை விற்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய வந்து பே பண்ணணும். இந்த ஸ்வாப் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவே போட்டுறேன். ஏன்னா இந்த ஸ்வாப் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஹெட்ஜ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம்
அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது நான் வந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வீடியோவை போடுறேன். ஷார்ட்ஸும் நான் வந்து பண்ணிடுறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எக்ஸாட்டிக் பேஸ்னா என்ன, இதுன்னா என்ன, அதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப முன்னாடி நான் போட்டு வச்சுருந்தேன் பழசு. அதை நானே தேடணும். சரி, அப்பப்போ நம்ம வந்து நம்மளே ஒரு ரீகால் பண்ண மாதிரி கூட இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? சரிங்க. நன்றி. வணக்கம்.